ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸ் மெலோ மூவி அந்த சீரீஸை பற்றி பார்க்கலாம். இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் ஒரு தம்பி, அவங்க வந்து கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணன் பேரும் கோ தான், தம்பி பேரும் கோ தான். கொரியன் வேர்ட்ஸில் ரொம்ப டஃப்பாக இருக்கிறதுனால நான் ஃபுல் பேர் சொல்லாமல் அவங்களோட பிகினிங் நேம் மட்டும் நான் சொல்கிறேன். அப்புறம் ஹீரோயின் பேர் வந்து கிம் மூவி. ஹீரோவோட அண்ணன் பார்த்தீங்கன்னா வாழ்றதுக்கே வில் இல்லாமல் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாரு. தம்பி பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி எஸ்கேப் பண்ணுறதுக்காக அவர் எப்பயுமே படம் பார்த்துட்டா இருப்பார். ஏன்னா ரியாலிட்டி வந்து அவனோட ரொம்ப தனிமையாக இருப்பான், ரொம்ப போராக இருப்பான். இப்போ அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக இந்த இமேஜினரி வேர்ல்டுக்குள்ளே அவன் போயிடுவான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்பா கூட ரொம்ப இருக்கணும்னு ஆசைப்படுவா. ஏன்னா அப்பா மேலே அவளுக்கு ரொம்ப பாசம் ஜாஸ்தி. பட் அவர் எப்பயுமே வேலைன்னு போகும்போது இவ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அட்டென்ஷன் சீக் பண்ணுறது பாசிட்டிவாக பண்ணிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் எங்கள் அப்பா செத்துட்டாருன்னே சொல்ல. ஏன்னா அப்படியாச்சும் அப்பா என் மேலே அக்கறைப்பட்டு என் கூட இருப்பாரோன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சின்ன வயசுல தெரியாமல் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஸ்டேஜில் அந்த பொண்ணோட அப்பா வந்து இறந்து போயிடுவாங்க. அவளுக்கு பார்த்தீங்கன்னா அப்பா என்னால தான் இறந்துட்டாருன்னு சொல்லி அந்த குற்ற உணர்வுலேயே இருப்பா. அதுக்கப்புறம் அப்பா மாதிரி யார் கேரக்டரைசேஷன்ல இருக்கிறாங்களோ அவங்க இவ கூட பழக வந்தாலும் இவ அவங்கள விலக்கி விட்டுக்கிட்டே இருப்பா. இப்ப இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஒரு படத்தோட செட்ல வந்துட்டு பாக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையும். இந்த பையனுக்கு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணோட பேர் கேட்டோன்னே புரிஞ்சிடும். இந்த பொண்ணோட பேர் வந்து கிம் மூவி. ஆனா இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா இந்த பேர் வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லியே வாழ்ந்துட்டு இருப்பா. இவனுக்கு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை பாக்குறதுக்கு முன்னாடியே இந்த பொண்ணை பிடிச்சிடும். அப்புறம் இந்த பொண்ணை பார்த்தோன்னு பாத்தீங்கன்னா இவனுக்கு ரொம்ப பிடிச்சிடும். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒரே செட்ல தான் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இவனுக்கு நடிப்பு வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பாத்தீங்கன்னா செட்ல வந்து எல்லாருக்கும் வந்து இவனா ரொம்ப பிரியம், இவன் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஜாலியா இருப்பான். இவன் இல்லாத போதும் இவனை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. இப்போ இவளுக்கு பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவை பாக்குற மாதிரியே இருக்கும். ஏன்னா அப்பாவும் டிட்டோ இதே கேரக்டர் தான். அதனால அட் எனி காஸ்ட் நம்ம இவன் கூட பழகக்கூடாது, இவன் கிட்ட நம்ம விலகியே இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இவன் இதை ஹெல்ப் பண்ண வந்தாலும் நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டேனா, நான் தேவைன்னா நான் கேட்கறேன், இப்ப விலகி போயிடுன்னு சொல்லுவான். ஆனா இந்த பையனுக்கு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிடும். இந்த பொண்ணு பின்னாடியே சுத்திட்டு இருப்பான். இந்த பொண்ணுக்கு எல்லா ஹெல்ப்பும் செட்ஸ்ல பண்ணிட்டே இருப்பான். அப்போ ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து ஒரு பார்ட்டி நடந்துட்டு இருக்கும். அப்ப இந்த பொண்ணு வெளியில போகும். அப்ப இவன் வெளியில வந்து அந்த பொண்ணு கூட நின்றுட்டு இருப்பான். அப்ப சொல்லுவா, உனக்கு தான் பார்ட்டினா ரொம்ப பிடிக்குமே, நீ ஏன் இப்ப இங்க வந்தேன்னு கேட்கும்போது, இல்ல நீ எனக்கு எப்பயாச்சும் தேவைன்னா ஹெல்ப் கேட்கறேன்னு சொன்னேன், இப்ப தேவைப்பட்டுச்சுன்னா என்ன பண்றது, அதனாலதான் நான் உன் கூட வந்து இருக்கிறேன்னு சொன்னோட்டு அப்புறம் அந்த பொண்ணாலே ரெசிஸ்ட் பண்ண முடியாம ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அடுத்த நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா இவன் 5 வருஷம் காணாம போயிடுவான். இவன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இவன் எங்க இருக்கா அப்படின்னு தேடி பார்ப்பா. அதுக்கப்புறம் அது கோவமா மாறும். அப்போ இவனோட டைரக்டர் வந்து சொல்லுவா, இந்த மாதிரி உன் கோவத்தை வந்து உன் ஒர்க்ல கொண்டு போய்க்கோ, அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீ இதெல்லாம் மறந்துடலாம்னு சொல்லுவாங்க. அவளும் அதே மாதிரி கோவத்தை நம்ம ஒர்க்ல காட்டலாம்னு சொல்லிட்டு இந்த பையனை வந்து இந்த பையன் செத்து போயிட்டான்னு நம்ம நினைச்சு வாழலாம். இந்த பையன் இவங்க அப்பாவும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி பண்ணும்போதுதான் இவன் வந்து எங்க அப்பா செத்துட்டாருன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்ல ஆரம்பிப்பா. அது உண்மையா மாறிடும். அதே மாதிரி இவன் வந்து செத்து போயிட்டான்னு சொல்லி வாழ ஆரம்பிப்பா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் பாத்தீங்கன்னா கழிச்சு ஒரு படம் வந்து டைரக்ட் பண்ணிருப்பா. அந்த படம் வந்து டைரக்டர் ஆடியன்ஸ் மீட்டப்போ பாத்தீங்கன்னா இந்த பையன் வந்து எந்திரிச்சு கேள்வி கேட்பான். அப்பதான் பாத்தீங்கன்னா 5 வருஷம் கழிச்சு இந்த பொண்ணு வந்து அவனை நேரா பாப்பா. அப்ப பாத்தீங்கன்னா எதுவும் பேசிக்க மாட்டான். ஏன்னா அவளுக்கு கோவம், நீ வந்து ஒண்ணுமே சொல்லாம என்னை விட்டு போயிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இவனும் பாத்தீங்கன்னா சரி அவளை நம்ம மறந்து போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் இவனோட வேலையை பார்க்க போயிடுவான். அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி மீட் பண்ணிக்கிற மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரும். அப்ப இந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா இவனை மிஸ் பண்ண மாதிரியே தெரியாது. இவன் எங்கேயோ வெளியூர் போயிட்டு இப்பதான் வந்திருக்கான்ற மாதிரி தான் இவளுக்கு ஃபீல் ஆகும். பட் என்னன்னா இவளால இவனை வெறுக்க முடியாது. பட் இவனை விட்டுட்டு போன கோவம் வந்து இவளால தாங்கிக்க முடியாது. அப்போ ஒரு ஸ்டேஜ்ல கேட்பா, நீ ஏன் விட்டுட்டு போன, ஏதாச்சும் கொலை பண்ணி ஜெயில இருந்தியா, இல்ல காசு வாங்கி ஓடி போயிட்டியா, அந்த மாதிரி கேட்பான். எதுவுமே இல்லை, இவன் ஆன்சரும் பண்ண மாட்டான். அப்ப இவளுக்கு இன்னுமே கோவம் ஆயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் பக்கத்து வீட்டுல வந்துட்டு இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஆகும். இவங்க அண்ணன் வந்து புதுசா ஒரு வீடு வாங்கியிருப்பாரு. கரெக்டா பாத்தீங்கன்னா அது இந்த பொண்ணு வீட்டு ஆப்போசிட்லயே இருக்கும். அப்ப இந்த பொண்ணு வந்து கேட்கும், என்ன ஃபாலோ பண்றியா அப்படின்னு சொல்லும் போது, இல்ல இது எதர்ச்சியா நடந்ததுன்னு சொல்லிட்டு இந்த பையன் சொல்லுவான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க அடிக்கடி மீட் பண்ணிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வரும். இவன் பாத்தீங்கன்னா ஃப்ரீலான்சரா ஒரு மேகசினுக்கு வந்து கிரிட்டிக்கா வந்துட்டு படத்தை பத்திலாம் எழுதிட்டு இருப்பான். இப்ப இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா இவளோட படத்தை பத்தி அவன் எழுதியிருப்பானான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டே இருப்பான். அப்புறம் இவனோட ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பான். இவன் வந்து ரொம்ப வந்துட்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா வந்து பேசிட்டு இருப்பான். அப்ப இவன் அதை நினைச்சா கவலைப்பட்டு இருப்பான். இவன் இப்படியே பேசிட்டு இருக்கானே, யாருக்கிட்டையாச்சும் கெட்ட பேர் வாங்கிடலாம், இல்ல ஏதோ பிரச்சனையில போய் மாட்டிக்க போறான் அப்படின்னு இவன் நினைச்சிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா இவன் ஒரு படத்தை பத்தி எழுதுவான். அந்த டைரக்டர் பாத்தீங்கன்னா சூசைட் அட்டம் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க. அப்ப இவன் போய் பார்ப்பான். அப்ப மீட் பண்ண முடிய
மாட்டாங்க. அப்புறம் இந்த பொண்ணு வந்து அந்த டைரக்டர் வந்து போய் பார்த்துட்டு இந்த மாதிரி அவன் பேர்பட்டவன் இல்ல, ஏதாவது தப்பா எழுதிட்டான் அப்படி இப்படின்னு. இல்ல நான் சூசைட் அட்டமே பண்ணல, நான் மாத்திரை வந்து ஓவர் டோஸ் ஆகி நான் அன்கான்சியஸ் ஆயிட்டேன், அதை சூசைடுன்னு கிளப்பி விட்டாங்க. இதே தான் நான் அவங்ககிட்டயும் சொல்றான், இந்த இடத்த விட்டே போக மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா அந்த பையன் வந்து அவங்ககிட்ட வந்து சாரி கேட்டு அங்கதான் இருப்பான். அப்புறம் இவன் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அவனை பார்க்கும்போது இப்போ இவனுக்கு ஒரு ஃபீல் இருக்கும், லைஃப் ஃபுல்லாவே மிஸ்ஃபார்ச்சுனா நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஹாப்பினஸ் வரும், அந்த மாதிரி தான் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு அப்போ ஃபீல் ஆகும். அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா இந்த பையன் வந்து ப்ரப்போஸ் பண்ணிடுவான். இப்போ இந்த பொண்ணு வந்துட்டு என்ன விளையாடுறியா, என்னைய பார்த்தா என்ன உனக்கு அவ்வளோ லூஸா தெரியுதா, நான்லாம் ஒன்றும் இது பண்ண மாட்டேன், அங்கேருந்து விலகி போயிடுவா. அப்புறம் அடுத்த சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா இவனோட இன்டர்வியூ வந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட எடுப்பான். அப்போ வந்து ஓப்பனாக கேட்பான், இது மாதிரி எனக்கு சான்ஸ் கொடு, எனக்கு வந்து 3 நாள் டேட் நம்ம வெளியில போகலாம், அப்போ வந்து என்னை பத்தி இன்னும் நல்லா புரிஞ்சுக்குவேன், அதுக்கப்புறம் வந்துட்டு நீ லவ் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்றான். அவன் வந்து ஒத்துக்கவே மாட்டான். அப்புறம் படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவான். இந்த பொண்ணு ஒத்துக்காது. கடைசியில் பார்த்தா இவன் வீட்டு முன்னாடி ஒரு பெரிய லான் இருக்கும், அங்க வந்து இவன் ப்ரொஜெக்டர் வச்சு இவங்க அண்ணனும் எப்பயுமே ஒரு ஏதாவது படம் பார்த்துட்டு இருப்பாங்க. கரெக்டா இவன் வீட்டுல உட்காந்து இவன் பார்த்துட்டு இருக்கும்போது மேல மாடியில இருந்து இந்த பொண்ணு பார்க்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இவன் மேல அந்த பொண்ணுக்கு இவன் மேல வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துட்டே இருக்கும். அப்போ வந்துட்டு ஒரு வந்து வெளியில வந்துட்டு ஒரு ப்ரொஜெக்டர்ல வந்து படம் பார்த்துட்டு இருப்பாங்க ஒரு வில்லேஜே சேர்ந்து. அப்போ வந்து இவங்க அம்மா வந்து இவன் வந்து இந்த பொண்ணு கொடுக்குற கேர் எல்லாம் பார்த்துட்டு ஓகே இந்த பையனை வந்து நம்ம பொண்ணை லவ் பண்றாங்கன்னு சொல்லி அவங்க அம்மா புரிஞ்சுக்குவா. அதுக்கு அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா இந்த பையன் வந்து மறுபடியும் வந்து ப்ரொபோஸ் பண்ணுவான், நாங்க விட்டுட்டு போனதுக்கு எனக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படின்ற மாதிரி. அப்ப அந்த பொண்ணு அதையும் ஏத்துக்காது. அப்புறம் இவங்க அம்மா வந்து வீட்டுல சொல்லுவான், பையன் பார்த்தா நல்ல பையனா இருக்கிறான், அவனை விட்டுடாத அப்படின்னு சொல்லுவான். அப்ப பாத்தீங்கன்னா இவன் வந்து ஃப்ளவர் எடுத்துட்டு இந்த பொண்ணை வந்து மீட் பண்ண வருவான். மறுபடியும் பார்த்தா இவங்க அண்ணன் வந்து ரோட்ல வந்து நடந்து போயிட்டு இருப்பாரு அக்ரெசிவா. அப்ப பாத்தீங்கன்னா இவர் சூசைட் தான் அட்டம் பண்ண போறாரு, அது நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. இவன் வந்து காப்பாத்தி மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சிடுவான். அதுக்கப்புறம் இதை பத்தி அவன் ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டான். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணும் அந்த ஹீரோயினும் அந்த அவங்க அண்ணனும் வந்து மீட் பண்ணிக்குவாங்க. அப்போ வந்து உன் தம்பி என்ன இவ்வளோ ஜாலியா இருக்கான், வாழ்க்கையில எதையுமே சீரியஸா எடுத்துக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு இந்த பொண்ணு கேட்கும்போது அந்த அண்ணன் சொல்லுவாரு, அவன் எடுத்துக்கிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான், ஆனா அவன் இப்படி கேரக்டர் கிடையாது, அவன் உள்ள எல்லாம் வச்சுக்குவான், ஆனா வெளியில வந்து எல்லாம் ஓகே அப்படின்ற மாதிரி நடந்துக்குவான். அப்பதான் இந்த பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் டைம் தெரியும், நம்மளை இவன் பிரிஞ்சு போனதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இவங்க அண்ணன் தான். இவங்க அண்ணனை டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு இவங்க அண்ணன் கூடயே அவன் இருக்கிறான், எந்த வேலைக்கும் போகாம அப்படின்னு அவ ரியலைஸ் பண்ணுவா. அப்புறம் அடுத்த நாள் வந்து இவனை வந்து வீட்டுல வந்து அவ பாப்பா. அப்ப பார்க்கும்போது என் கூட கொஞ்சம் வெளியில வா அப்படின்னு கூப்பிடுவான். அப்போ வெளியில போகும்போது இந்த பொண்ணு வந்து சொல்லும், இந்த மாதிரி திடீர்னு என்னை இப்படி விட்டுட்டு போறவங்களும் எனக்கு பிடிக்காது, ஏன்னா அவங்க அப்பாவும் அதுதான் பண்ணிட்டு இருப்பாரு, ஆனா நீ திரும்பி வந்தாலும் எனக்கு உன் மேல வந்து கோவம் வர மாட்டேங்குது, அதனால எனக்கு லவ் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவரும் ப்ரப்போஸ் பண்ணிடுவா. அடுத்தது பாத்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்ட், அவர் வந்து ஒரு ஆஸ்பைரிங் மியூசிக் டைரக்டர், அவருக்கு ஒரு லவ்வர் இருப்பாங்க. அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா 7 வருஷமா ஸ்கூல் டேஸ்ல இருந்து லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு ஒரு நாள் இந்த பொண்ணு வந்து நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போறேன், பிரேக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு விலகி போயிடுவா. இவனுக்கு எந்த காரணமும் தெரியாது. இவன் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்காக தான் மியூசிக் போட்டுட்டு இருப்பான். ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பத்துல மியூசிக் தான் இவனுக்கு பிடிக்கும், கடைசியில பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு இவன் பாட்டு பிடிக்கிறதுனால அந்த பொண்ணுக்காக இவன் மியூசிக் போட்டிருப்பான். இப்ப இந்த பொண்ணே போனோட்டு அவன் வாழ்க்கை வந்து அவரே ஸ்டாக்னேஷனுக்கு போயிடும், அவன் அந்த அடுத்த லெவலுக்கே போக மாட்டான். இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து இவன் லவ் பண்ணிட்டு இருக்கிறது எப்படின்னா, இவனுக்கு மியூசிக் பிடிக்கும், அதனால இவனுக்கு பிடிக்கிற விஷயத்த நான் லவ் பண்றேன், இவளுக்கு ஃபுட்பால் பிடிக்காது, வேகமா சாப்பிட பிடிக்காது, எல்லாமே இவனுக்காக பண்ணிட்டு இருப்பா. அப்போ ஒரு ஸ்டேஜ்ல வந்து அதுவே வந்து அவளுக்கு ஒரு சஃபகேஷன் மாதிரி ஆயிட்டு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எனக்கு எந்த நல்லதும் பண்ணல, அதே மாதிரி இவன் மியூசிக்ல பெர்சீவ் பண்றான், அதனால என்னோட கனவு என்ன அதை நோக்கி நான் பெர்சீவ் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஸ்கிரீன் பிளே ரைட்டரா ஒரு காலேஜ்ல போய் சேர்ந்து முறைப்படி படிச்சு அதுக்கப்புறம் அதுல பெரிய ஆளா மாறிடுவா. ஆக்சுவலா இவ லைஃப்ல இருந்து மூவ் ஆன் ஆயிடுவா. ஆனா இவன் பாத்தீங்கன்னா இவன் லைஃப் அங்கே ஸ்டாக்னேஷன் ஆயிரும், இவனால ஒரு புது மியூசிக் போட முடியாது, ஒரு பார்ல வந்து அட்டெண்டரா 5 வருஷமா அதே நிலைமையில தான் இருப்பா. அப்போ ஒரு ஸ்டேஜ்ல வந்து இந்த கிம் மூவி அவங்க படமும் அப்பதான் ரிலீஸ் ஆகும், இந்த ஸ்கிரீன் பிளே ரைட்டர் அவங்க படமும் ரிலீஸ் ஆகும். இவங்க அடுத்த படத்துக்கு இவங்க 2 பேரும் கொலாப் பண்ணலாம்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அப்போ வந்து கிம் மூவிக்கு பாத்தீங்கன்னா இவளோட ஸ்டோரி ஒன்று பிடிச்சிடும், ஆனா இவ வந்து இந்த ஸ்டோரியை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், ஏன்னா இது அந்த மியூசிக் டைரக்டரும் இந்த ஸ்கிரீன் பிளே ரைட்டர் இவங்க 2 பேருக்கு உண்டான ஸ்டோரி, ஆனா இவ இந்த ஸ்டோரி தான் நான் பண்ணுவேன்னு சொல்லி நிப்பா. அப்ப நீ இந்த ஸ்டோரி பண்ணணும்னா நான் சொல்ற ஆளதான் நீ மியூசிக் டைரக்டரா போடணும்னு சொல்லிட்டு இவனை ரெஃபர் பண்ணுவா. அவனோட ஒர்க் நல்லா இருந்துச்சுன்னா நான் வந்து கன்சிடர் பண்றேன் அப்படின்னு கிம் மூவி சொல்லுவாங்க. அப்ப இவன் வந்து அவன் நேரா போய் பார்க்க வருவான். அப்ப பாத்தீங்கன்னா இவனால ஜீர்ணிக்கவே முடியாது,
கரெக்டா அவங்களோட லவ் ஆனிவர்சரியில பிரேக்கப் பண்ணிருப்பா. மறுபடியும் இப்ப வந்து நீ பாக்குற, நான் வந்து என்ன நினைச்சிட்டேன் என்னைய அப்படின்ற மாதிரி இவன் அவனை பிடிச்சி கொஞ்சம் ஹார்ஷாலாம் பேசுவான். ஆனா இந்த பொண்ணு விடாம இவன் பின்னாடியே போயிட்டு இருப்பா. அப்ப ஒரு ஸ்டேஜ்ல வந்து இவன் மியூசிக் போட ஒத்துக்குவான். ஆனா பாத்தீங்கன்னா இவன் மியூசிக் கம்போஸ் பண்ணுவான், ஆனா முன்ன மாதிரி எஃபெக்டிவா வராது. அப்பதான் பாத்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் கொஞ்சமா இவங்களை புரிஞ்சுக்குவாங்க. இப்ப இந்த பொண்ணு வந்து இவன் மூவ் ஆன காரணம், இவன் பிரேக்கப் ஆன காரணம் அதெல்லாம் அப்பதான் சொல்லுவா. இது மாதிரி மியூசிக் உனக்கு பிடிக்கும், எனக்கு உன்னையே பிடிக்கும், அதனால உனக்கு பிடிச்ச மியூசிக்கை நான் லவ் பண்ணேன், இதுதான் என்னோட வகையான லவ். ஆனா ஒரு ஸ்டேஜ்ல என்னோட இது பிரசன்ஸே வந்து ரொம்ப கம்மி ஆயிட்டு நான் உனக்காகவே வாழ்ற மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் நான் பிரேக்கப் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா. இவன் என்ன சொல்லுவான்னா, உனக்கு மியூசிக் பிடிக்கும், அதனாலதான் நான் மியூசிக்ல ஒரு கெரியரா வந்து நான் போலான்னு பண்ணேன், நீ ஏத்தி விட்டு ஒரு மொக்க பாட்டை கூட நீ நல்ல பாட்டு ஏத்தி விட்டு எனக்கு இதை தவிர வேற எதுவுமே தெரியாத நிலைமை கொண்டு போய் விட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அவளை பத்தி கன்வர்ஸ் பண்ணுவாங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் தாட்டி தெரியும் இவங்க ரெண்டு பேர்த்தையும் லவ் பண்ணாம இவங்க ரெண்டு பேருக்கு என்ன விஷயம் பிடிக்குமோ அதை லவ் பண்ணிட்டாங்க. இவனுக்கு பிடிச்ச விஷயம் இவனுக்கு பிடிக்காம போகலாம், இவனுக்கு பிடிக்கிற விஷயம் இவனுக்கு பிடிக்காம போகலாம். இதை ரெண்டு பேருமே கன்சிடர் பண்ணாமலே லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதுல இருந்து மூவ் ஆன் ஆயிட்டான், ஆனா இவனால மூவ் ஆன் ஆக முடியல. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த அண்ணன் பாத்தீங்கன்னா திடீர்னு எல்லாத்தையும் வந்து இன்வைட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. படம் பார்க்கலாம், சாப்பிடலாம், இல்ல நம்ம வெளிநாட்டுக்கு போலான்னு தம்பி கிட்ட பேசிட்டு இருப்பாரு. அப்ப இவனுக்கு ஏதோ ஒண்ணு தப்பா தெரியுதுன்னு சொல்லிட்டு அண்ணன் கிட்ட ஓப்பனாவே கேட்கறான். என்ன பிரச்சனை, நீ உண்மையை சொல்லு, என்ன நீ இல்லாத போக மாதிரி நீ பேசிட்டு இருக்க, நீ என்ன இறந்தா போக போற அப்படின்னு கேட்கும்போது அவன் உண்மையே சொல்ல மாட்டான். அப்போ ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவன் சொல்லுவான், இது மாதிரி நீ உனக்கு முதல் தாட்டி ஆக்சிடென்ட் ஆச்சு, அப்போ வந்து நான் ஆக்சிடென்ட் காரணம் வந்து பனி ரோடு கண்டிஷன்லாம் சொன்னாங்க, ஆனா நான் காலையில அதே டைம்ல வந்துட்டு ஒரு மாசமா தொடர்ந்து போயிருக்கிறேன், அங்க ஒரு விதமான பனியோ ரோடு ஸ்லிப்பரி கண்டிஷனோ கிடையாது, அது ஆக்சிடென்ட் இல்லைன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அண்ணன் ஃபர்ஸ்ட் தாட்டி ஒட்டுக்குவான், இட்ஸ் மை மிஸ்டேக் அப்படின்னு சொல்லுவான். அப்ப பாத்தீங்கன்னா இவன் தம்பி சொல்லுவான், சின்ன வயசுல இருந்தே நீ மட்டும்தான் உலகம்னு நான் வாழ்ந்துட்டு இருந்தேன், இப்ப நீயும் வந்து என்னை விட்டு போனேன்னா நான் அனாதையாகி நடுத்தெருவுல தான் நிற்பேன், அது உனக்கு சந்தோஷம்னா நீ எப்படி வேணாலும் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவன் அண்ணனை பார்த்து ஃபர்ஸ்ட் தாட்டி கேட்பான், நீ இறக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கியா அப்படின்ட்டு. என்னடா இப்படி பேசுற அப்படின்னுட்டு, சரி நான் கொஸ்டினை மாத்திக்கிறேன், எப்பயாச்சும் வாழணும்னு நீ ஆசைப்பட்டிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்பதான் இவன் உண்மையை ரிவீல் பண்ணுவான். ஆக்சுவலா இவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ரீஹாபிலேஷன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் இருக்கும், பட் கேர்டேக்கருக்கு வந்துட்டு இருக்காது. அப்போ தம்பி பாத்தீங்கன்னா 5 வருஷமா இவனுக்கு கேர்டேக்கரா இவன் ஒரு ஃப்ரீலான்சரா ஒர்க் பண்ணிட்டு பார்த்துட்டு இருப்பான். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரீஹாப் பண்ணிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா இவனுக்கு மறுபடியும் வந்துட்டு கார்டியோ ரிலேட்டடா ஒரு ப்ராப்ளம் வந்துடும். டாக்டர் வந்து லெஸ் தென் வந்து 2 to 3 months தான் நீ இருப்ப அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் இவ்வளவு ரஷ், இவன் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க மாட்டான். அப்ப இவன் வந்து சொல்லும் போது, தம்பி என்னை மன்னிச்சுடு, எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து நான் வாழ்றதுக்கு ஆசை இல்லாம தான் வாழ்ந்துட்டு இருந்தேன், உன்னைய நான் வளர்த்தணும்ன்ற அந்த ஒரு பொறுப்பு மட்டும்தான் என்னை வாழ வச்சுட்டு இருந்தது, நீ எப்ப வந்து இந்த மாதிரி சொல்லிட்டியோ இனிமே நான் வாழ்றதுக்கு நான் ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு இவன் ட்ரீட்மெண்ட் பண்ணவும் ஒத்துக்குவான். ஆனா ட்ரீட்மெண்ட் பண்ணி இவனால பொழைக்க முடியாது, இறந்து போயிடுவான். இது இவன் தம்பினால தாங்க முடியாது. பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே போக மாட்டான், கார்லயே படுத்து தூங்கிட்டு இருப்பான், அது யாருக்குமே தெரியாது. ஒரு நாள் ஹீரோயின் வந்து கண்டுபிடிச்சிடுவா. அப்புறம் அடுத்த நாள்ல இருந்து நான் வந்து உன் வீட்டுல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஆப்போசிட் வீடு தானே, நான் வந்து ஆபீஸ்ல வேலைமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வீட்டுல வந்து இந்த பொண்ணு இருக்க ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு ஸ்டேஜ்ல சொல்லிடுவான், உனக்கும் இப்ப யாரும் இல்லை, நான் ஆசைப்பட்ட அப்பாவும் என் கூட இல்லை, இப்போ எனக்கு நீ உனக்கு நான் தான் இருக்கிறோம், அதனால நானும் நீயும் இனிமே தனியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து கொடுப்பா. அப்புறம் பாத்தீங்கன்னா இவன் வந்து வீட்டுல இருந்து வெளியில வருது, அவங்க அம்மா பார்த்துருவா. அப்புறம் அம்மாவோட இதுல வந்து நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட இவன் போய் பேசிட்டு இருக்கும்போது அம்மா சொல்லுவா, நீ நல்ல பையன்தான், ஆனா உன்னை மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடான பர்சன் வந்து என் பொண்ணுக்கு வந்துட்டு அமையிறது எனக்கு வந்து விருப்பம் இல்லை, ஏன்னா என் பொண்ணு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான பர்சனு, நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தீங்கன்னா அது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கன்னு இவன் சொல்லுவான், நான் காம்ப்ளிகேட்டடான பர்சன் தான், பட் நான் உங்க பொண்ணுகிட்ட எவ்வளவு சிம்பிளா இருக்க முடியுமோ அவ்வளவு சிம்பிளா நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா இது மாதிரி உன் மனசுக்குள்ள நீ எதையும் வச்சுக்காத, எதா இருந்தாலும் யாருக்கிட்டயாச்சும் நீ சொல்லு, அப்பதான் அவங்களுக்கு உதவி செய்யணும்ன்ற ஒரு இதுவே வரும், இல்ல அப்படி ஒரு உதவி செய்யணும்ன்ற ஒரு வாய்ப்பு வந்து நீ அவங்களுக்கு கொடுப்ப, ஆனால் நீ மனசுல நீ எதையும் வச்சுக்காம யாரோ ஒருத்தங்கிட்ட சொல்ல பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் வந்து நான் சொல்ல வேண்டியவங்க இறந்து போயிட்டாங்களே என்ன பண்றது இவன் கேட்பான். இப்ப பாத்தீங்கன்னா அவங்க உயிரோடு இல்லைனாலும் அவங்க பிரசன்ஸ் நம்ம கூட தான் இருக்கும், அதனால நீ சொல்லு அப்படின்னும் போது அடுத்த சீன் பாத்தீங்கன்னா இவன் லான்ல உட்காந்துட்டு இருப்பான். அப்ப பாத்தீங்கன்னா இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இவங்க அண்ணன் வந்து இவனுக்கு தெரியாம என்னெல்லாம் பண்ணிருக்கிறாங்களோ அப்பதான் இவனுக்கு தெரியும். அண்ணன் வந்து சிகரெட் குடிப்பான், அண்ணன் வந்து தண்ணி அடிப்பான், இதெல்லாம் எனக்கு தெரியாது, எங்க அண்ணன் கிட்ட வந்து நான் வந்து சண்டை போட்டு உரிமை
உரிமையா வந்து இது பேசுகிறதா நான் ஆசைப்பட்டேன். ஆனா அவர்கிட்ட இருக்கிற ஒரு இதுவே பாத்தீங்கன்னா நான் சண்டை போட்டா என்னை விட்டு விலகி போயிடுவாரோ, நான் தனிமைப்படுத்திடுவோன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த பயத்திலேயே பாத்தீங்கன்னா நான் எதையும் இல்லாம சப்ரஸ் பண்ணிட்டே இருந்தேன். நான் இனிமேலாச்சும் நான் அப்படி இருக்கணும் அப்படின்னு அவன் சொல்லும் போது அவங்க அண்ணன் வந்து இவங்க பக்கத்துல உட்காந்து இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்புறம் இவன் அண்ணன் கிட்ட வந்து பேசிக்குவான். அண்ணா இவனுக்கு ஒண்ணு இல்லை, எனக்கு அடிக்கடி இந்த மாதிரி நீங்க கனவுல வாங்க, நான் உங்ககிட்ட வந்து நிறைய பேசிக்கணும், மற்ற அண்ணன் தம்பி மாதிரி நம்ம கேஷுவலா இருக்கணும், அதுதான் நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு விட்டு அவங்க அண்ணனும் சரின்னுவாரு. அடுத்த சீன் பாத்தீங்கன்னா இவன் லான்ல வந்து படுத்துட்டு இருப்பான். ஆக்சுவலா என்னன்னா இவங்க அண்ணன் கூட இவங்க டேர்ம்ஸுக்கு வந்துட்டான். இந்த சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா இவன் சம்ப்ரஸ் பண்ணி வச்சதெல்லாம் நான் இனிமே ஃப்ரீயா பேசுவேன், நீங்க கனவுல எனக்கு வர மாதிரி இவங்க காட்டியிருப்பாங்க. அடுத்த சீன் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து அந்த படம் வந்து இவங்க கூட சேர்ந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த படம் ப்ரொடக்ஷன் லெவலுக்கு போயிட்டு ப்ரொடக்ஷனோட இது வந்து ஜாஸ்தி ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த படமே வந்து கேன்சல் ஆயிடும். அப்போ இவங்க அம்மா வந்து இவகிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அப்பா மாதிரி நீ கடன் வாங்கி கூடி பண்ணலாமே அப்படின்ற போது எங்க அப்பா அம்மா நான் முட்டாள் கிடையாது, நான் எதுக்கு அந்த மாதிரி எல்லாம் பண்ணணும், எனக்கு இது போச்சுன்னா இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகுது அப்படின்லாம் இவன் சொல்லிட்டு இருப்பா. அப்போ பாத்தீங்கன்னா இவங்க அம்மா சொல்லுவா அவங்க அப்பாவுக்கு வந்து படத்தோட உன்னையதான் ரொம்ப பிடிக்கும், அவர் படத்துல வந்து பெரிய ஆளாகி ஒரு நல்ல ஸ்டோரி சொல்லணும், காரணமே என்னன்னா என் பொண்ணு அதை பார்த்து பெருமைப்படணும் தான், நீ மட்டும் இல்லைன்னா அவர் எப்பயோ இந்த படத்தோட இதுல இருந்து வெளியில வந்திருப்பாரு, ஏன்னா அவருக்கு அந்த அளவுக்கு திறமை கிடையாது, உனக்காக தான் அவர் பண்ணிட்டு இருக்கான்ற போது இந்த பொண்ணு ரொம்ப ஸ்டன் ஆயிடும். அதுக்கப்புறம் வருஷம் வருஷம் உனக்கு பர்த்டே கிஃப்ட், அப்புறம் வந்து படத்துக்கு போறது எல்லா இடத்துக்கும் யார் வந்தா, அவங்க அம்மா தான் வந்திருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அம்மாவோட பாசத்தை இவ சுத்தமா வந்துட்டு மறந்துடுவா. எனக்கு அன்பு வந்தா எங்க அப்பா கிட்ட இருந்து தான் வரணும்னு சொல்லிட்டு இவ இது பண்ணிட்டு இருக்கும்போது சுத்தி இருக்கிறவங்க யார் யாரெல்லாம் இவ மேல அன்பு செலுத்துறாங்கன்னு சொல்லி சுத்தமாவே மறந்துடுவா. அப்பதான் ரியலைஸ் பண்ணிட்டு அம்மா என்னை மன்னிச்சிடுங்க, நீங்க இவ்வளவு நாள் கொடுத்த அன்பு இதெல்லாம் வந்துட்டு நான் பார்க்கல, நான் வந்து அன்பு வந்து ஒரு இடத்துல இருந்து தான் கிடைக்கணும்னு நான் எதிர்பார்த்துட்டேன், அதுதான் என்னோட தப்பு, இனிமே நான் ஒரு நல்ல மகளா அவங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ள டேர்ம்ஸ் ஆயிப்பாங்க. அடுத்த சீன் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து ஒரு டைரக்டர் கிட்ட ஃபர்ஸ்ட் அசிஸ்டண்டா இருப்பா. அப்ப அவங்க கிட்ட போய் பேசும்போது இந்த மாதிரி இந்த படம் போச்சுன்னா என்ன, நான் வேற படம் கூட நான் டைரக்ட் பண்ணிக்குவேன் அப்படின்ற போது அவன் அப்பதான் சொல்லுவான், நான் வந்து லெஜண்ட், நான் நிறைய படம் எடுத்துட்டேன், இந்த படம் ஃபிளாப் ஆச்சுனாலும் நான் அடுத்த படம் எனக்கு வரும், ஆனா நீ எடுத்ததே ஒரு படம், இந்த படமும் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா உன்னை பத்தி மறந்துடுவாங்க, அதனால அட் எனி காஸ்ட் இந்த படத்தை வந்து நீ எப்படி எடுத்து முடிக்க முடியுமோ எடுத்து முடி அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அப்புறம் இவளும் பாத்தீங்கன்னா இந்த ப்ரொடக்ஷனுக்காக வந்துட்டு தேட ஆரம்பிச்சிருவா, ப்ரொடக்ஷன் கம்பெனியா சுத்துவா. அப்ப இவன் வந்து ஒரு தாட்டி மீட் பண்ணும்போது என்ன என்னை பத்தி கவலைப்படுறியா அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்லுவான், இல்ல நீ எனி காஸ்ட் இந்த படத்தை எடுத்து முடிப்பேன்னு தெரியும், ஆனா மத்தவங்க தான் உன் மேல பத்தி கவலைப்படுறாங்க அப்படின்ற போது இவங்க ரெண்டு பேரும் ஒரு கார்ல ஒரு ரைடு மாதிரி போவாங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் தாட்டி இந்த பொண்ணு இவங்கிட்ட வந்து ஓபன் பண்ணுவா. இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே எங்க அப்பா கூட இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் கூட உட்காந்து நான் நிறைய படம் பார்த்துட்டு இருக்கேன். அவர் பாத்தீங்கன்னா மெலோ அப்படின்ற ஒரு ஜானர் தான் அவர் பார்ப்பாரு. மெலோனா ரொமான்ஸ் ஜானர், ரெண்டு பேரும் வந்துட்டு எப்படி அன்கண்டிஷனலா லவ் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு ஜானர், அதுதான் பார்ப்பாரு. எனக்கு அது பிடிக்காது, அதனாலதான் ஃபர்ஸ்ட் தாட்டி வந்து நான் மெலோ ஜானர்ல இருக்கிறேன்னு சொல்லும்போது நீ கூட சிரிச்ச, ஏன்னா இவ தான் இருக்கிறதுல ரொமான்டிக் இல்லாத ஒரு பர்சன், நீ ஒரு ரொமான்ஸ் மூடி எடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி இவன் சிரிச்சிட்டு இருப்பான். அதனாலதான் நான் எடுக்கணும்னு பார்த்தேன். அவர் வந்து எப்பயும் வேலைன்னு சொல்லி போயிட்டு இருப்பாரு, நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு அப்பா என் கூட இருங்க அப்படி இப்படின்னு அட்டென்ஷன் ட்ரை பண்ணேன். அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல அவர் இல்லைன்னு நான் நினைச்சிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டேன், அதனால யார் கேட்டாலும் எங்க அப்பா செத்துட்டாருன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அப்ப பாத்தீங்கன்னா இவங்க அப்பா ஒரு நாள் இறந்தும் போயிடுவாரு. இவளுக்கு பாத்தீங்கன்னா நான் இப்படி சொன்னனாலதான் எங்க அப்பா இறந்து போயிட்டாங்களோன்னு அந்த ஒரு குற்றவுலயே வாழ்ந்துட்டு இருப்பா. அப்ப இவன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இவனை பத்தி ஓபன் பண்ணுவா. நான் சின்ன வயசுல எங்க அண்ணன் தான் என்னைய பாத்துக்கிட்டாரு, ஒரு காலையில வேலைக்கு போனாருன்னா நைட் வரைக்கும் ஆயிடும், நான் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுல தனியா தான் இருப்பேன், அதனால நான் எப்பயும் படம் பார்த்துட்டே தான் இருப்பேன், ஏன்னா எனக்கு ரியாலிட்டி ரொம்ப போராவும் ஒரு லோன்லினஸ்ஸாவும் இருக்கும், அதை தவிர எங்க அண்ணன் எப்ப வேணாலும் என்னை விட்டுட்டு போயிடுவாரோன்னு என்ற ஒரு பயமும் எனக்குள்ளே இருக்கும், அதை மாத்துறதுக்கே நான் படம் பார்க்க ஆரம்பிச்சேன், எனக்குள்ள இருக்கிற விஷயத்தெல்லாம் நான் சப்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அதனால நான் என்ன எங்க அண்ணன் கிட்ட ஒரு சண்டை போடணும்னா கூட என்னால் போட முடியாது, ஏன்னா நான் போட்டுட்டா அவர் என்னை விட்டு விலகி போயிடுவாரோன்னு அந்த பயத்திலேயே நான் வாழ ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லுவா. இவங்க ரெண்டு பேரும் நான் லோன்லி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க, எனக்கு இவருக்கா இவளுக்கா நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ரியலைசேஷனுக்கு வந்தனால அவங்க எந்த ஒரு பயமும் இல்லாம அவங்களோட பாஸ்ட்டை பத்தி அவங்க ஓப்பன் அப் பண்ணி அவங்க ஹீல் ஆகிக்கிட்டாங்க.
அடுத்த சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு வந்து அந்த மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு பாட்டு வந்து அமைச்சிருப்பான். அடுத்த நாள் காலையில ஹீரோயின் அந்த ஸ்கிரீன் பிளே ரைட்டர் வந்து மியூசிஷியன் அவங்க இதுக்கு போவாங்க. அப்போ அவன் சொல்லுவான், நீ ஏன் இந்த பாட்டு எனக்கு அமைச்ச, பாட்டு நல்லா தான் இருக்கு, ஆனா ஏன் எனக்கு அமைச்ச அப்படின்னு கேட்பான். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பாட்டு போட்டு ஒரு திருப்தி நான் அடைஞ்சிருக்கேன், இது ரொம்ப நாள் கழிச்சு, அதனாலதான் உங்களுக்கு அனுப்பிச்சேன் அப்படின்னு. இந்த பாட்டு நல்லா இருக்கு, எனக்கு இன்னுமே இந்த படத்தை வந்து எப்படியாச்சும் நம்ம எடுத்து முடிக்கணும்ன்ற ஒரு ஈகர்னஸ் வந்துருச்சு, அதனால நான் இன்னுமே ப்ரொடக்ஷன் கம்பெனி எல்லாம் நான் ஏறி இறங்க போறேன் அப்படின்னு சொல்லுவான். இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் நிறுத்திக்கலான் இருக்கேன் அப்படின்னு அந்த மியூசிஷியன் சொல்லுவான். அப்போ அந்த ஸ்கிரீன் பிளே ரைட்டர் என்ன சொல்லுவான் நினைப்பானா, அவன் வந்து மியூசிக் போடுறதே விட போறான்னு நினைச்சிட்டு அவ போயிடுவா. அதுக்கப்புறம் பின்னாடியே போயிட்டு, நான் வந்து மியூசிக் போடுறத சொல்லி நான் சொல்லலை, நானும் நீ இனிமேல் நம்ம சந்திச்சுக்க வேண்டாம், என்னை பத்தி யாராச்சும் உங்ககிட்ட பேசினாலும் நீ கேட்டுட்டு கேட்காத மாதிரி போயிடு. என்னன்னா இவன் வந்து மூவ் ஆன் ஆயிட்டான். இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா இவ விஷயத்துல ஸ்டக் ஆயிருந்தா, இவ வந்து மூவ் ஆன் ஆனது தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவளும் பாத்தீங்கன்னா இனிமே நம்மளுக்கு இல்லை அப்படின்ற போது மியூசிக் வந்து எனக்கு ஒரு திருப்தி கிடைச்சிருச்சு, அதனால இவனும் வந்து மூவ் ஆன் ஆயிட்டான். அதுக்கப்புறம் இவங்க ஒருத்தவங்க பாத்துக்க மாட்டாங்க. அப்புறம் இந்த படம் வந்து அந்த பொண்ணு டைரக்ட் பண்ணிடுவா. படம் ஃபிளாப்பு, பட் மியூசிக் வந்து பெரிய லெவல்ல ஹிட் ஆகி இவன் வந்து நல்ல பேர் எடுக்க ஆரம்பிச்சிடுவான். அப்புறம் ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து சொல்லுவான், நான் இனிமே மூவி கிரிட்டிக்கா இருக்க போறது இல்லை, அந்த வேலையை நான் விட போறேன், நான் வந்துட்டு புதுசா வேலை தேடலான் இருக்கேன் அப்படின்னும் போது இவ ஏன்னு கேட்பா. இவ்வளவு நாள் வந்து நான் ரியாலிட்டியை வந்து எஸ்கேப் பண்றதுக்காக தான் நான் படம் பார்த்துட்டு இருந்தேன், ஏன்னா அங்க ஒரு லோன்லினஸ், நான் வந்துட்டு போரு, அப்புறம் ஒரு பயம், அதனாலதான் இப்ப வந்து இந்த பொண்ணால அவனுக்கு அந்த கம்ஃபர்ட் வந்து கிடைச்சிடுச்சு, அதனால எனக்கு இனிமே வந்துட்டு அந்த இமேஜினரி வேர்ல்டு வேண்டாம், நான் ரியல் வேர்ல்டை வந்து ஃபேஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுவா. அப்ப அந்த பொண்ணு, நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பொண்ணு வார்த்தையை சொல்லுவா. அதுக்கப்புறம் ஒரு படமும் அவன் பார்த்திருக்க மாட்டான். கடைசி சீன்ல ஹீரோயினே சொல்லுவா, அவன் அதுக்கப்புறம் ஒரு படமும் பார்க்கல, அவன் பார்க்குற ஒரே மூவி நான் தான் சொல்லி அவன் அடிக்கடி சொல்லுவான். அதுக்கு அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா இவன் நிறைய இன்டர்வியூலாம் வந்து அட்டன் பண்ணிட்டு இருப்பான். இந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா அவளோட ஃபர்ஸ்ட் டைரக்டர் ப்ரொடியூசர் ஆகிட்டு அடுத்த படம் வந்து எடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவன் வந்து அந்த செட்டுக்குள்ள போயிட்டு அவகிட்ட இந்த ஷார்ட் வந்து இந்த ஆங்கிள் வை, இது வைட் ஆங்கிள் வைன்னு தான் சொல்லிட்டு இருப்பான். அப்போ நீ ஏன் வந்து என் படம் எடுக்கிற இடத்துல நீ உள்ள வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவ கேட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் வந்து அந்த ஸ்டோரி போர்டு எடுத்துட்டு ஓடிடுவான். அப்புறம் இவங்க 2 பேரும் போயிட்டு ஹக் பண்ணிக்கிற மாதிரி படம் முடியும். கடைசியில் அந்த பொண்ணு சொல்லுவா, என் லைஃப் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா இவன் கூட இருக்கும்போது காமெடியா இருக்கும், சீரியஸா இருக்கும், ஆனா மெஜாரிட்டியா வந்து அந்த மெலோ மூவி மாதிரி தான் இருக்கும். மெலோ மூவினா ஒருத்தங்களை அன்கண்டிஷனலா லவ் பண்றாங்கல்ல, அந்த ஜேர்னர்ல சொல்லிட்டு அதோட அந்த படம் முடியும். இந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த 4 கேரக்டர்ஸும் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு எமோஷன்ஸ்ல வந்து மாட்டியிருப்பாங்க. அந்த எமோஷன்ல இருந்து அவங்க எப்படி ஹீல் ஆகி வெளியில வராங்க, எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க பிரேக்கப் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க 2 பேரும் அந்த மியூசிஷியனும் ஸ்கிரீன் பிளே ரைட்டரும் பாத்தீங்கன்னா 7 வருஷமா ரொம்ப க்ளோஸான ஆள் தான். பட் அவங்க வந்து ஸ்டேஞ்சஸ் மாதிரி தான், அவங்க எமோஷனல் வைஸ் இவனுக்கு என்ன பிடிக்கும் அவளுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு தான் இருந்தாங்களே தெரியல. இவங்க 2 பேரும் ஒருத்தங்களை நேசிச்சுக்கல, இவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த அவங்க நேசிச்சுக்கிறதுனால இவங்களுக்கு அதை சஃபகேட் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. ஹீரோ ஹீரோயின் பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா ஒருத்தன் தனிமைப்படுத்தப்பட்டான், இன்னொருத்தி அப்பாவோட பிரசன்ஸ்க்காக ஏங்கிட்டு இருக்கிறா. இவங்க 2 பேரும் ஒரு அலோன்ல இருக்கிறாங்க, ஒரு லோன்லினஸ் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் அவங்கள எப்படி ஹீல் பண்ணிட்டு அவங்க கம்ப்ளீட் ஆகுறாங்க, அந்த மாதிரி இந்த ஸ்டோரி வந்து முடியும். ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு சீரிஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு, ஒரு 10 எபிசோடு தான். இது வாய்ப்பு கிடைச்சா நீங்க பாருங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யாருக்கு தேவையோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.